நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி அழுதுட்டு இருக்க? உங்க தாத்தா செத்துட்டாரா? நீலாம் தாத்தா செத்தா அழுவியடா? இல்ல, அலறியன்னு கேட்டேன். இது சாதா கண்ணீர் இல்லடா. பார்த்தா அப்படிதான்டா தெரியுது. டேய், டயலாக் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. இது சாதா கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். ஆமா, இப்ப எதுக்கு அந்த ஆனந்த கண்ணீர்லாம் வருது? நீ கேட்டதுனால சொல்றேன். 5-10 அன்பளிப்பு தந்தாலே 5000 தடவை சொல்றேன். இந்த பூமியில 5 கோடி ரூபா லேண்டு, 50 லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த பில்டிங், ஜஸ்ட் கிரிக்கெட் ஆடி வின் பண்ணி கொடுத்து நிக்கிறப்ப ஆனந்த கண்ணீர் வராம பின்ன ஆனந்த விகடனா வரும்? யாரு நீ? ஆடி ஜெயிச்சு தந்தியா? டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? என்ன பார்த்தே இவ்வளவு சொல்றிய? அங்க பாரு என் நண்பனை. டேய், என்னடாச்சு அவனுக்கு? அவனை செவுத்த சொஞ்சிட்டு இருக்கான். இந்த பில்டிங் பிளம்பரா சென்டானா? வாடா, என்னன்னு போய் பாப்போம். வா. இப்படி செதுக்குன்னு தெரிஞ்சா பேசாம சிரிப்பியா இருக்கலாமடா. சை, தேவையெல்லாம் படிக்க வந்து எருமை, எதுக்கு நல்லா இருக்க செவரு போய் சொஞ்சிட்டு இருக்க? டேய், என் புகழ் இந்த நூற்றாண்டோட அழியாம பல நூற்றாண்டு தொடர்ந்து இருக்கிறதுக்காக என் கல்வெட்டுல பேரை செதுக்கிட்டு இருக்கேன்டா. ஆமா, இந்த கல்வெட்டுல என்ன செதுக்குறீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வேற என்னடா? உபயம் மாவீரன் காத்தாடி. மாவீரனா? அது யாரா? டேய், நான் தான்டா. டேய், வெட்டி முண்டை வீணா போன தண்டம் எதுக்கு அவன் தேவையில்ல? மாப்ள, நான் இந்த காலேஜ் எனக்கா ஒரு செலவு பாய் தான் பார்த்தேன். ஆனா அதுக்கான அறிகுறியே கிடையாது. அதான் நானே கோவப்பட்டு களத்து இறங்கிட்டேன். எப்படி ராஜதந்திரம்? காத்தாடி, இது ரொம்ப தப்புடா. டேய், எதுடா தப்புங்கற? அவ வாங்கி கொடுத்த குண்டு பல்பு, டியூப் லைட், ஃபேனுக்கே உபயம் பால்பாண்டி, உபயம் சங்கரபாண்டி இப்படிலாம் போடுறாங்க. 5 கோடி ரூபா சொத்தை நாங்க காப்பாத்தி கொடுத்துருக்கோம். எங்க பேரை போடுறதுல என்னடா தப்பு? சரி, அப்படி பார்த்தா கூட நீ மட்டும் ஆடி ஜெயிச்சு தரலையே, நம்ம எல்லாம் தானே ஆடி ஜெயிச்சோம். அப்ப எல்லா பேரும் சேர்த்து செதுக்குறேன். வாங்க, எல்லாரும் பேரும் கிழிக்கிறாங்க. என் பேர் மட்டும் தான் செதுக்குவேன். இவன் எதிர் பண்றனால இவன் பேரு சேர்ந்து செதுக்குறா. மச்சான், அங்க ஒரு சங்கு டிசைன் போட்டுருவோம். ஆஹா, சங்கா செதுக்குறீங்க. சங்கு நீ உங்க 2 பேருக்கும் ஊத போறா பெரிய சங்கு. எப்படி ஸ்டைல்? மிஸ்டர் காத்தாடி, பொறுமையா செதுக்குங்க, பொறுமையா செதுக்குங்க. தெரியும், போடா. குட் மார்னிங் மேடம். அப்படியேதான் தத்ரூபமா செதுக்குறோம். இந்த பில்டிங் வந்து உன்னோட சொத்துன்னு சொல்ற? டேய், ஆமாடா, இது எங்க சொத்துடா. இத நான் பிளாட் போட்டு விப்பேன், டிராக்டர் கூட இடிச்சு தள்ளுவ. போடா. பாத்தீங்களா மேடம்? பிளாட் என்னடா பிளாட்? இந்த பில்டிங் என் பிள்ளை பேர்ல எழுதி வைப்பேன்டா. நாங்க 2 பேர்ல இந்த பில்டிங்கே இல்லடா. டேய், இந்த நிர்வாகிகளுக்கு கடமைப்பட்டிருக்கு, கடன் பட்டிருக்குடா. எஸ், யூ ஆர் ரைட். டேய் வாடா, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுடா. டேய், என்னடா பெரிய பிரச்சனை ஆயிரும்? நான் அது எங்க வேணா மைக்கு போட்டு சொல்லுவேன். ஏன்னா இது என் சொத்து, என் சொத்து, என் சொத்துடா. என்னையெல்லாம் தப்புன்னு எந்த நாயும் சொல்ல முடியாது. இங்க உள்ள ஆடிட்டோரியத்துக்கே அப்போ ஆடிட்டோரியன் பேர் வைக்க சொல்லலான்னு இருக்கேன்டா. ஓஹோ, யார்கிட்ட போய் சொல்ல போறீங்க? வேற யாரா? நம்ம பியூட்டி குயின் கரச பார்த்தா சொல்லுவோம். பியூட்டி குயின் கலர்ஸ் கிட்ட சொல்ல போறீங்க? அவங்க கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல இவங்க கிட்ட சொல்லுங்க. நாங்கெல்லாம் யாரை மேடம், சாரி மேடம், குட் மார்னிங் மேடம். எழுந்திரீங்க. நீ மன்னிச்சுட்டா எந்திரிப்பேன். உங்களை நான் மன்னிச்சிட்டேன், எழுந்திரீங்க. நிஜமா மன்னிச்சிட்டேன், எழுந்திரீங்க. இது மணி படுத்து ஓவர் அடியாருடா, எந்திரா. நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே உங்க சொத்து தான்ப்பா. தப்புச்சிட்டானுங்களே. நீங்க இல்லனா இந்த பில்டிங்கே இல்ல. இந்த பில்டிங்ல உங்க எல்லாரோட உழைப்புமே கலந்துருக்கு. சக்தியை பாத்தீங்களா? இல்ல மேடம். பாத்தீங்கன்னா என் கேபினுக்கு வர சொல்லுங்க, நான் கொஞ்சம் பேசணும். ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். நம்மள யார் தப்பே சொல்ல முடியாது தெரியும்ல. டேய் வாடா, ஒரு செங்கிலிய பேர் செதுக்குறேன் பாறா. அப்போ மாவீரன் காத்தாடி வாங்க. மேடம், என்ன தேடினதா பசங்க சொன்னாங்க. உட்காரு சக்தி. ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. நீங்க இல்லனா இந்த ஆடிட்டோரியம் பில்டிங்கே நமக்கு கிடைச்சிருக்காது. ட்ரிப்புக்காக கேட்டிருந்தீங்கன்னு கரஸ் சொன்னாங்க. செமிஸ்டர் வருது சக்தி, இப்போ வேணான்னு ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல மேடம். இப்போ உங்க பசங்க மேல கரஸ்க்கு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு.
முதல்ல எல்லாம் உங்க பேரை கேட்டாலே உருப்பட மாட்டாங்க, இவங்களாலதான் காலேஜே கெட்டு போச்சுன்னு திட்டி தீப்பாங்க. ஆனா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், மத்த எல்லாரும் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க சக்தி. ஆனா இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னாச்சு மேடம்? நீங்க ட்ரிப்பு கேட்டு அனுப்ப முடியாம போயிடுச்சுல, அதான். ஐயோ, அதுக்கு போயா மேடம்? பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்களா? மேடம், நீங்க எங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்கன்னு புரியுது மேடம். நாங்க செமஸ்டர் முடிச்சிட்டே கிளம்புறோம் மேடம். ட்ரிப்பு வேணா அப்புறமா போலாம் சக்தி, ஆனா அதுக்கு முன்னாடி கரஸ்பாண்டன்ட் உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மேடம், அதெல்லாம் எதுவும் வேணாம் மேடம். ஐயோ, அவங்க முன்னாடி அப்படி சொல்லிட்டு போறீங்க, கோச்சிக்கு போறாங்க. கண்டிப்பா இந்த வாரத்திலே விருந்து கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்ல சொன்னாங்க. அவங்க எப்படி உங்ககிட்ட நேர்ல சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்களோட சார்பா சொல்லிக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் வந்துருவோம் மேடம். அப்ப நான் வரேன் மேடம். சக்தி, ஒரு நிமிஷம். நான் உங்களை வர சொன்னது வேற ஒரு விஷயத்துக்காக. இது என்னன்னு தெரியுமா? கேட்டா ஷாக் ஆயிடுவ. என்ன மேடம்? நம்ம சந்தன பாண்டியன் சாரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அவர் திரும்பவும் வந்து இந்த காலேஜ்ல வேலை பார்க்கணும்னு கரஸ் விருப்பப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அவர் என்னதான் வந்து இந்த மேட்ச்க்காக எவ்வளவோ செஞ்சிருந்தாலும் இன்னும் எங்க மேல கோவமா தான் இருக்காரு. நாங்க சொன்னா இது ஏத்துக்குவாரான்னு தெரியல, ஆனா நீங்க சொன்னா அவர் கண்டிப்பா ஏத்துக்குவாருன்னு தெரியும். அதனாலதான் இது உங்ககிட்ட தரேன். நீங்க எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கணும். என்ன சக்தி யோசிக்கிற? இல்ல மேடம், இத போய் அவர்கிட்ட கொடுத்தா மரியாதை குறைவா நினைச்சிட்டாருன்னா? நாங்களும் நேர்ல போய் அவரை பார்த்து பேச ரெடியா தான் இருக்கோம் சக்தி, ஆனா அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதனாலதான் கரஸ்பாண்டன்ட் யோசிக்கிறாங்க. நாங்க கேட்டதுனாலதான் வரலையோ, ஒருவேளை நீங்க கேட்டிருந்தா அவர் சம்மதிச்சிருப்பாரோன்னு பின்னாடி நாங்க ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா, அதனாலதான். சரி மேடம், நாங்க போய் பேசி பாக்குறோம். ஆனா அவர் இதுக்கு ஒத்துப்பாரா இல்லையான்னு தெரியல. ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும்னு நம்புறேன். சரிங்க மேடம், நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வெட்டிங் பேட் சம்மர். ஹாய் கேர்ள்ஸ், நீங்க கலரா வணக்கம் தலைவா. என்னடா எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ டூரை பத்தி கரஸ்பாண்டன்ட்ட பேசி நம்ம ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். அதான் நடக்கலன்னு ஆயிப்போச்சே. அதான் ஒரு சின்ன வழி. டேய், அது நடக்கல என்னடா, நம்ம ஆல்கேட்ஸ் மனசு வச்சா நம்ம இப்ப கூட டூர் போலாம். ஓ, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிடா இருக்கு? என்ன கேனே நினைச்சீங்களா என்ன? ஏன் நம்ம வீட்ல எல்லாம் என்ன பண்றாங்க? மச்சான், ஆல்கேட் சுசாராயிட்டா இனிமேல் அவனை ஏமாத்த முடியாது. அதை விடு நண்பா, இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு. அப்புறம் எனக்கு கொள்ள பசியா இருக்கு, கொஞ்சம் டிப்பன் சாப்பிடறதுக்கு ஒரு 1000 ரூபாய் சில்லறை அந்த கூட. இது கேட்டி இது நியாயம். இந்தா. ஆனா இந்த 1000 ரூபாய்க்கு மாசம் 100 ரூபாய் வட்டி. என்ன 100 ரூபாய் வட்டி. புடி. தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு சொல்லு, அதை விட்டுட்டு சில்லறை தரமா பண்ணி இருக்க. டேய் சக்தி, வாங்க சக்தி. டேய், இது என்னன்னு தெரியுமா? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா. இது என்னன்னு தெரியாம இன்ஜினியரிங் படிக்க வந்திருப்போம். மொய் கவரு. டேய், அத சொல்லலடா. இந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? சூடா இருக்கேன்னு 2 இட்லியும் கட்டி சட்னியும் கட்டிட்டு வந்திருக்கியா? டேய், இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ரா. ஏய், பரவாயில்லையே, இந்த காலேஜ்லயே உனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்களா? ஏன்னா கேப்டனா இருந்தா வேலை தான் போட்டுறாங்களா? இது தெரிஞ்சா நான் கேப்டனா தெரியாம இருப்பேன். போச்சடா. டேய், நம்ம சந்தான பாண்டியன் சார் இருக்கார்ல, அவர் திரும்பவும் இங்க வரணும்னு கரஸ் ஆசைப்படுறாங்கடா. ஹே, சூப்பரான விஷயம். பட் உங்க கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குத்தமிச்சாங்க. அவங்க சொன்னா அவர் சம்மதிக்க மாட்டாரு, நம்ம சொன்னா சம்மதிப்பார்ல, அதான் என்கிட்ட கொடுத்தாங்க. சரி வா, சீக்கிரமா அவர்கிட்ட போய் கமிஷன் வாங்கிட்டு வந்துருவோம். சரி, முறைக்காத, சும்மா ஒரு காமெடிக்கு சொன்ன மச்சான். அது மட்டும் இல்லடா, கரஸ் நம்ம மேட்ச்ல வின் பண்ணதுக்காக அவங்க வீட்ல பார்ட்டி தராங்க. புளியோதரைய கிண்டி போட்டுட்டு பிரியாணிய போட்டேன்னு சொல்லுவாங்களே, அந்த பார்ட்டியா? எப்பா, நான்லாம் அதுக்கு வரல. டேய், நீங்களும் அதுக்கெல்லாம் போக கூடாது. டேய், நீ வேணா வாங்க, நாங்க போவோம். ஐயோ, எப்படி விடா பாத்திக்கிட்ட. அவங்களுக்காக இல்லடாலும் ஏன் நண்பர்கள் உங்களுக்காக நான் கண்டிப்பா வருவேன். நன்றி. நல்ல வேலை, கீழே துப்புனாங்க, மூஞ்சில துப்பிருந்தாங்க. சரிடா, நான் சாரை பார்க்க போறேன், யாராவது வரீங்களா? இரு நண்பா, எல்லாரும் போவோம். என்னது எல்லாரும் போவோமா? குடும்பத்தோட போறதுக்கு இது என்ன குயின்சிலாண்டா இல்ல கிஷ்கிண்டாவா? நண்பா, யாராச்சும் 2 பேர் போக, நான்லாம் ரொம்ப பிஸி. பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. சோர்ஸ் ஏன் கால் பண்றான்? ஹலோ
ஹலோ பாஸ், ஒரு முக்கியமான விஷயம். உங்க பசங்களை தூக்க போறாங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க பாஸ். பாஸ், அப்படியே அக்கவுண்ட்ல சுத்தமா பைசா இல்ல. ஒரு 10,000 ரூபாய் பணம் இருந்தா போடுங்க பாஸ். லாஸ்ட் டைமே எல்லாரையும் தூக்குறதா சொன்னான், யாரையும் தூக்கல. 10,000 ரூபாய் வாங்கினான். ஓ, இவர் துட்டு புடுங்கிறதுக்கு இந்த வேலை பண்றாரா? ஹலோ பாஸ், மறந்துடாதீங்க, ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். சீக்கிரம் அக்கவுண்ட்ல போட்டுருங்க பாஸ். நான் எப்போ அக்கௌண்ட்ல போட்டு நீ எப்போ பணத்தை எடுத்து என்ன லேட் ஆகும்? நான் காலேஜில் தான் இருக்கேன், நீ ஸ்ட்ரைட்டாகவே வந்து வாங்கிக்கோ. ஓகே பாஸ். யார் ஃபோனில்? இல்லை, இது ஒரு பழைய கணக்கு. நீங்கள் போய் சார பாருங்க, நான் கணக்கை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நானா பாராளுமன்றத்துக்கு போயிருந்தேன் வச்சுக்கேன். முடிங்கிருப்ப வா. ஹலோ அண்ணே. சொல்லுங்க தம்பி. எங்கே இருக்கீங்க? என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? இப்போ வரைக்கும் இல்லை, இதுக்கு மேலே தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கேண்டீன் கிட்ட வாங்கினேன். இந்த வரேன் தம்பி. வாங்க. தல, என்ன தல தனியா நின்று இருக்கீங்க? ஏன் நாங்களாம் தனியாக நிற்க கூடாதா? சும்மா கேட்டேன் தல. அப்படித்தானே சொன்னேன். போங்க தல, நீங்க எப்போதுமே இப்படிதான். ஆமா, நீங்க ஒரே ஜாலி மூட்ல இருக்கீங்க. ஏன் சீரியஸாக மாறவா? கேட்டதே தப்பா போச்சு. தல, ஒரு ஆட்டோகிராஃப் தல. நானா? ஆமா தல. என்ன 4 என்ன 6? நீங்க அச்சடியில நான் உன்னோட ஃபேன் ஆயிடும் தல. இது நான் போற 100வது ஆட்டோகிராஃப். ஓஹோ, ரொம்ப தேங்க்ஸ் தல. போயிட்டு வாங்க. நன்றி நன்றி. தல. போயிட்டு வாங்க. என்ன தல, ஒரே பொறாமையா இருக்குமே. சரி இல்லடா. பொய் சொல்லாதீங்க தல, உங்க மூஞ்சிலே தெரியுது. ஒரே பொறாமையா தானே இருக்கு. நீயே பாரு, நார்மலா இருக்க எவனாவது ஒருத்தன் சொன்னாலாவது பரவாயில்ல, நீ கொஞ்சம் அவனை பாரு. அவனை பார்த்தாலே மூளை வளர்ச்சி சரியில்லாதவன்றது கிளியரா தெரியுது. இவன் உன்னை அப்ரிசியேட் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? அதான் ஒரே பொறாமை தான் உங்களுக்கு. தம்பி, இவன் தான் பிரச்சனை பண்ணானா? தல, அண்ணே கையெடுங்க. எப்ப பாரு அவசரப்பட்டுக்கிட்டு கோச்சிக்காதடா. போதும் தல, போதும். செஞ்ச வரைக்குமே போதும். நான் வரேன் தல. டேய் இருடா. உங்களுக்கு ஒரு கும்பிடு தல. எப்ப பாரு அவசரப்பட்டுக்கிட்டு போங்க. அமைஞ்சிரம்மா பையன் நீதானே? ஆமா, நீ யாரு? சோப்பு சொக்கலிங்கோட அசிஸ்டன்ட். அண்ணன் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. ஏன் அவரு வரலையா? அண்ணனுக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அவரால் வர முடியல, அதான் என்ன அனுப்பிச்சார். மிஸ் ஆயிட்டானே. பாஸ், எனக்கு டைம் ஆகுது. இல்ல, நான் அவன்கிட்டே கொடுத்துக்கிறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லடா, வேணான்னு பாக்குறேன். பாஸ், என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. எங்க அண்ணனுக்கு எல்லாமே நான் தான். உடம்பு மட்டும்தான் எழுந்து, உயிர் அவருது. வேணான்னு சொன்னாலும் தீபாவளியா கேட்டு வாங்குறானே, கொடுத்துருவோம். பாஸ், யோசிக்காதீங்க, என்னை நம்பி தாங்க. நீங்க என்ன இங்க தரீங்களோ அதை அப்படியே எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்துருவேன். தம்பி, அதான் ரொம்ப ஆசைப்படுறான்ல, தந்துடலாம் தம்பி. இதுக்குதான் பக்கத்துல ஒரு பெரிய மனுஷனை வச்சுக்கணும்னு சொல்லுறது. எடுத்து சொல்லுங்கண்ணே. கேட்டு வாங்குறியா? தம்பி ரொம்ப பிரியப்படுறாப்புல, கொடுத்துடலாம். அவனுக்கு தான் தர முடியல, இவனுக்காவது கொடுத்துடலாம். கரெக்டா சொன்னீங்கண்ணே. இல்லண்ணே, நான் பார்த்தா பாவமா இருக்குது. பாஸ், என் மூஞ்சி தான் பார்க்க பாவமா இருக்கும். நான் ஒரு கேப் மாதிரி. நான் எவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் நைஸா நவுத்திருக்கேன் தெரியுமா? நம்பி கொடுங்க பாஸ். தம்பி, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் உங்க இஷ்டம்ண்ணே. அவன் யாரு பெத்த புள்ளியோ. அண்ணா, பார்த்து மேல போட்டுக்குண்ணே. உனக்கு போட்டு கொடுக்காம யாருக்கு போட்டு கொடுக்க போறோம்? போடியா. ஐயோ அம்மா, ஐயோ அண்ணா அடிக்கிறீங்க. அண்ணா வலிக்குது. அண்ணா ஐயோ அண்ணா உண்ணா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அண்ணா வலிக்குது. ஐயோ அண்ணா விட்டுனா, நான் கேட்க மாட்டேனா, விட்டுனா. அண்ணா வலிக்குது. ஆளை பிடிச்சி தூக்கியா. மே கமின் சார்? கமின். சக்தி, அப்பு, வாங்க வாங்க உட்காருங்க. என்னடா இப்பதான் வழி தெரிஞ்சதா? மேட்ச் முடிஞ்சதோ ஒரு கால் கூட காணோம். வீட்டு பக்கம் கூட யாருமே எட்டியே பார்க்கல. சார், வரலான்னு தான் இருந்தோம், உங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு. ஏய், இப்ப பேசுற பத்தியா? அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க, சமைக்கலாம். நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சார் என்ன சார், நாங்க எப்பவுமே நான் வெஜிடேரியன் தான். வெறும் நான் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவோம். சார், அதெல்லாம் எதுவும் இல்லை சார். மத்தியானம் சாப்பிட்டதே நெஞ்சு வரைக்கும் இருக்கு. இப்போ என்ன சார் சாப்பிட போறோம்? பொறுமையா சாப்பிடுங்கடா. இல்ல இருக்கட்டும் சார், இன்னொரு நாள் சாப்பிடுறோம். சரி, அப்ப ஜூஸாவது சாப்பிடுங்க.
உங்கள் விஜய். இந்தாங்க. சார் அப்புறம் என்ன இவ்வளவு தூரம், என்ன விஷயம்? சார் ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்லை சார். டேய், என்கிட்ட ஏன்டா தயங்கி பேசுறீங்க? என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்கடா. நான் உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? சார் நாங்க கேட்டா நீங்க தட்ட மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் வந்திருக்கோம் சார். என்னடா வார்த்தையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? சார் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம், அதை கண்டிப்பாக எங்களுக்காக செய்யணும் சார். சார் நீங்க பண்ணுவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க சார். டேய், முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. சார் நீங்கள் இல்லைன்னா இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிக்க முடியாது சார். நாங்கள் ஜெயிச்சோன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும் தான் சார். அப்படியெல்லாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். உங்ககிட்ட திறமை இருந்தது, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னது மட்டும்தான் நான். அதை ஃபுல்லா யூஸ் பண்ணது நீங்க தான். அதனால அந்த வெற்றி புகழ் எல்லாமே உங்களை தான் சேரும். சார் நீங்க தன்னடக்கத்தோட பேசுறீங்க சார். நீங்க 1000 சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். இந்த வெற்றி பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு தான் சார், உங்களுக்கு தான் சார் சொந்தம். சரி, அது நம்ம எல்லாருக்குமே தான் சொந்தம். அதை விடுங்க. இப்ப என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார் கரஸ்பாண்டும் பிரின்சிபலும் நீங்கள் பண்ண இந்த உதவிக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சார். அவங்க ஏற்கனவே பண்ணதையே இன்னும் என்னால மறக்க முடியல. இன்னும் புதுசா வேற பண்ண போறாங்களா? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்கள் திரும்பவும் அசல் காலேஜில் வந்து வேலை பார்க்கணும் சார். இல்ல சக்தி, தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ண சொல்லி என்ன கேட்காதீங்க. என்னால முடியாது. சார் சார் அவசரப்படாதீங்க சார். அதான் கரஸ் மேடம் உங்ககிட்ட சாரி கேட்டாங்கல்ல சார், அவங்களே அவசரத்துல பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்களா சார், அப்புறம் என்ன சார்? இல்லடா, அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அவங்க தப்பை இப்ப உணர்ந்திருக்கலாம். ஆனா அதை இப்ப பண்ணி என்ன பிரயோஜனம்? சார் அவங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக ஒரு தடவை யோசிக்கலாம்ல சார். இல்லடா, நான் அப்படி பண்ண முடியும்னா நான் ஏன்டா பேசிட்டு இருக்கேன்? நான் என்னைக்குமே வீம்புக்காக பேச மாட்டேன். என் உழைப்பை புரிஞ்சுக்காம என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. எனக்கு வலிக்குதுடா. அந்த காலேஜுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா? எந்த ஒரு காலேஜும் அசல் காலேஜ் கிட்ட நெருங்கினது இல்ல. நான் என் உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்கேன். என் ரத்தத்தை மட்டும் உறிஞ்சிட்டு என்ன சக்கையா தூக்கி போட்டுட்டாங்க. எத்தனை கப்பு, எத்தனை மெடல். ச்சே, நன்றி கேட்டவங்க. இப்ப கூட நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்லல, என் வழி உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். அன்னைக்கு காலேஜில் கால் எடுத்து வைக்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நெருப்புல கால் வச்ச மாதிரி இருந்தது. உங்களுக்காகத்தான் அதை தாங்கிக்கிட்டேன். நம்மளை புரிஞ்சுக்க முடியாதவங்ககிட்ட நம்ம ஏன்டா திரும்ப போகணும்? இதுக்கு அப்புறமும் நான் அங்கே வந்து வேலை செய்யணும்னா சொல்லுங்க, உங்களுக்காக நான் வர்றேன். சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. நீங்கள் மறுபடியும் வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சுயநலமாக யோசிச்சிட்டோம். ஆனால் உங்களை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை சார். சாரி சார், தப்பான இடத்துக்கு தப்பான விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்க சார். என் மேல உங்களுக்கு எந்த கோபமும் இல்லை இல்ல? நாங்கள் யார் சார் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு? எங்களை மன்னிச்சிருங்க சார், நாங்கள் வரோம் சார். இங்க பாருங்க, நான் இங்க வரலைன்றதுக்காக நீங்க இங்க வராம இருந்துடாதீங்க. அப்புறம் எங்க இருந்தாலும் தேடி வந்து உதப்பேன், புரியுதா? அடிக்கடி வாங்கடா. ஓகே சார், நாங்க கிளம்புறோம் சார். சரிப்பா, கண்டிப்பா வரோம் சார். போயிட்டு வாங்க. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. ஓகே சார்.